அன்புள்ளம் கொண்ட பாசமிகு இறை மக்களே, நேற்றைய தினம் தவக்காலத்தினுடைய 4வது வெள்ளி மாலை திருப்பலிக்காக அன்றைய நாளுக்குரிய நற்செய்தியை எடுத்து நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். இயேசுவினுடைய பிரசன்னம் ஜெருசலேமிலே, அதுவும் கூடார திருவிழா என்கிற பின்புலத்தில். அதை வாசிக்கிற போது அதில் நிறைய ஆழமான செய்திகளை கடவுள் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். விவிலியத்தை அங்கும் இங்கும் புரட்டி பார்க்கிற போது அதனோடு தொடர்புடைய கருத்துக்கள் மிக ஆழமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லிக்கொண்டே இருந்ததாய் நான் உணர்கிறேன். எனவே அவற்றை உங்களிடமும் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுவதால் ஒரு எளிய முயற்சி. பாருங்கள், யோவான் நற்செய்தி 7வது அதிகாரத்திலே நம் ஆண்டவர் 8வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் திருவிழாவுக்கு போங்கள், நான் வரவில்லை என சொல்லுகிறார். சீடரிடம் சொல்லுகிறார். ஆனால் 10வது வசனத்தில் அப்படி அல்ல. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார் என்று நாம் வாசிக்கிறோம். ஃபஸ்ட்டு வரலங்கிறாரு, அப்புறம் அங்கே போகிறாரு. அங்கே போன பிறகு என்னென்னலாம் நடக்குது பாருங்க. முதல் விஷயம் 11வது வசனத்தில் அவர் எங்கே என்கிற ஒரு பெரும் தகவல் அங்கே கேட்கப்படுகிறது. பார், அவர் எங்கே? வேர் இஸ் ஹி? யூதர்கள் எல்லாம் இயேசு எங்கே என தேடினார்கள். நம்மளுடைய ஆன்மாவும் இயேசு, கடவுள் எங்கே இருக்கிறார் என்று இன்றும் தேடிக்கொண்டே இருக்கிறது. அவர் எங்கே என்கிற அந்த கேள்விக்கு பதிலாக என்னென்னலாம் வருகிறது பாருங்கள். சிலர் இயேசுவை பற்றி சொன்னார்கள், அவர் நல்லவர் என்று. சிலர் மக்கள் கூட்டத்தை ஏமாற்றுகிறார் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள், அவர் படிப்பறிவற்றவர் என சொல்லுகிறார். இன்னும் கொஞ்சம் நீங்கள் வசனங்களை வாசித்துக் கொண்டே போங்கள், இவரை விடவா மெசியா நல்லவற்றை செய்ய போகிறார் என்று கேட்பவர்களாகவும் இருக்கிறார்கள். நற்செய்தியில் இடம்பெறுகிற கருத்துருக்களை பார்த்தீர்கள் என்றால், இவரை நம்ம இப்படி வெளிப்படையா பார்க்கிறோமே, ஆனா இவரை தானே கொல்ல தேடுறாங்க என்று கேட்பது போல பலவிதமான பார்வைகள் இயேசுவை பற்றி. இயேசு யார், அவர் எங்கே இருக்கிறார் என்கிற ஒரு அருமையான விஷயத்தை இது காட்டுவதாக இருக்கிறது. பாருங்கள், அதை தான் ஒரு படமாக நான் வரைந்திருக்கிறேன். அந்த எருசலேம் கூட்டத்திலே, கூடார திருவிழாவினுடைய பின்னணியிலே இங்கு இயேசு நிற்கிறார். இயேசு யார் என்கிற ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுத்தருவதாக பார்க்கிறேன். இதிலே நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த கூடார பெருவிழா, ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத் என்று ஆங்கிலத்திலே அழைப்பார்கள், ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் என்றும் சொல்லுகிறார்கள். ஒளியின் விழாவாக இந்த கூடார திருவிழா. இந்த கூடார திருவிழா எங்கு நடக்கிறது, எப்படி நடக்கிறது, யார் இதை நடத்த வைத்தார்கள்? லேவியர் புத்தகம் 23வது அதிகாரம் 33லிருந்து 36 வரை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், கடவுள் மோசேவுக்கு கட்டளை இடுகிறார். ஏன் இந்த கூடார பெருவிழா வந்தது? இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக எகிப்தில் இருந்தார்கள். அவர்களை எகிப்திலிருந்து கடவுள் விடுதலை செய்து கொண்டு வருகிற போது அவர்கள் அங்கங்கு தங்கினார்கள். அப்படி தங்குகிற போதெல்லாம் கடவுளுடைய பிரசன்னமும் அவர்களுடன் சேர்ந்தே தங்கியது. நாம் இதை பல இடங்களிலே வாசிக்கிறோம். பாருங்கள், உதாரணத்திற்கு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். விடுதலை பயண நூலிலே 40வது அதிகாரம் 34வது வசனம், மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று, ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்திலே கடவுளுடைய பிரசன்னமும் இருந்தது. அது எப்படி அவர்கள் அமைத்தார்கள் பாருங்கள். மக்கள் எல்லாரும் ஓர் இடத்திலே தங்கி இருப்பார்கள், கூடாரம் அமைத்து கொள்ளுவார்கள். அந்த கூடாரங்கள் எல்லாம் இப்படி இருப்பதாக வைத்துக்கொள்வோம். நடுவிலே கடவுளுக்கு ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது. இந்த சந்திப்பு கூடாரத்தில் பகல் எல்லாம் அந்த கூடாரத்தின் மேல் ஒரு மேகத்தூண் இருக்கும். மேகத்தூண் இருக்கிற போதெல்லாம் கடவுள் அவர்களுடன் இருந்தார் என்று மக்கள் நம்பினார்கள். மேகத்தூண் எழுந்திருக்கிற போது, விலகுகிற போது இவர்களும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் கடவுளுக்கு பின்னே. ஆனதான் நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம், பகலில் மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் அவர்களை வழிநடத்தினார் என்று. விடுதலை பயண நூல் 40, 36, 37 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இஸ்ராயல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும், எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் தேர் ஜர்னி, அந்த மேகத்தூண் அங்கே இருந்ததுன்னா அவங்க எல்லாரும் அந்த இடத்துல கூடாரம் அமைச்சுக்குவாங்க.
கடவுளுடைய அந்த கூடாரத்தின் மேல் மேகத்தூண் இல்லைன்னா அவங்க தங்களுடைய பயணத்தை எப்பயுமே பாருங்க, அது எதனுடைய அடையாளமாய் இருந்தது என்றால், கடவுள் அவர்களுடன் பயணித்தார் என்கிற ஒரு மாபெரும் கருத்தை அது சுட்டி காட்டியது. கடவுள் எப்பயுமே கூட இருக்கிறாரு. அதாங்க இதனுடைய பின்புலம். கடவுள் மோசேயை பார்த்து 7 நாட்கள் கொண்டாட வேண்டும். மக்கள் எல்லாருக்கும், குறிப்பாக அடுத்த தலைமுறையினருக்கு கடவுளின் உடனிருப்பை கடத்த வேண்டும். கடவுள் எங்கோ இருந்து உச்சி கொட்டும் கடவுளாக இல்லை. கடவுள் எங்களுடன் வழி நடந்தார், எங்கள் வாழ்வோடு இரண்டர கலந்திருந்தார், எங்களுக்கு வழிகாட்டியாய் இருந்தார், எங்களுக்கு ஆதரவாக இருந்தார் என்கிற கருத்தை வலியுறுத்த வேண்டும் என்பதனால்தான் இந்த 7 நாட்கள். அதுவும் 7 நாள்ங்கிறது, 7ங்கிறது விவிலியத்தில் முழுமை, அது ஒரு முழுமையான் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. அதுவும் படைப்பை அது குறித்து காட்டுகிறது. கடவுளுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. கடவுள் நம்மை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார் என்கிற ஒரு மாபெரும் கருத்தை அது குறித்து காட்டுகிறது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜூஸ் பார்த்தீங்கன்னா இந்த கூடார பெருவிழாவை ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத் இதை அவங்க கொண்டாடுறாங்க. கொண்டாடுறப்ப 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, ஒரு டெம்பரரி டென்ட் மாதிரி அமைப்பாங்க. அது எதனுடைய அடையாளம்னா, வாழ்க்கை ரொம்ப டெம்பரரிப்பா, இந்த உலகத்தில் வாழ்வது எல்லாம் கொஞ்ச நாள் தான். அந்த டென்ட்லேயும் மேலே கூரை இருக்காது. அப்போ படுத்து வானத்தை பார்க்குறப்ப கடவுளே நம் பாதுகாப்பு. எவ்வளோ ஆழமான செய்தி பாருங்கள். ஒவ்வொரு கூடாரத்தில் அமர்ந்து இருக்கிறப்ப, எப்போ அந்த உலகத்தில் கடவுள் தான் எனக்கு எல்லாம். நம்ம கூட நார்மலாக வீட்டுக்குள்ளே படுக்கிறதுக்கும் திடீர்னு மொட்டை மாடியில் போய் படுத்துட்டு அப்படியே வானத்தை பார்த்தோம்னு வைங்களேன், அது ஏதோ ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் பாருங்க. அது அப்படியே அந்த ஜூஸ் இன்றைக்கும் அதை உணர்ந்து பார்க்குறாங்க. கடவுள் தான் நமக்கு எல்லாம்ப்பா, எதுவுமே நிலையற்றது இந்த உலகத்தில், நிலையானது மேலே இருக்குது, கடவுள் தான் நமக்கு எல்லாம்ங்கிற ஒரு விஷயம். அதான் இந்த திறந்த கூரை. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இஸ்ராயல் மக்கள் தண்ணீரை எடுத்துகிட்டு அந்த பலிப்பீடத்தில் ஊற்றுவாங்க. ஊற்றி குறிப்பாக இளம் பெண்கள்லாம் அந்த தண்ணீரை ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு மழைக்காக வேண்டுவாங்க. அபண்டன்ஸ், ரெயின், மழை வரணும், வாழ்வு பெருகணும், நல்ல இன்னும் செழிப்பு வரணும்னு சொல்லி அவங்க வேண்டுவாங்க. நீங்கள் அதே பாருங்கள், ஜான் யோவான் நற்செய்தி 7வது அதிகாரத்தில் 37வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு திடீர்னு அந்த கூட்டத்தின் நடுவில் திடீர்னு சொல்லுவார், யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும் என்று சொல்லுவார். அதே போல் பாருங்கள், விளக்கு, 3வது விஷயம் விளக்கு. அது இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட், இந்த பூத் ஃபெஸ்டிவல் ஆஃப் பூத்தை ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் என்றும் சொல்லுகிறார்கள். அப்போ எல்லாரும் விளக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி தான் எல்லாரும் எருசலேம் போகிறாங்க, சீரர்லாம் போகிறாங்க. இவர் அப்படியே கோவிச்சிக்கிற மாதிரி அழகாக இருக்கும். நான் வரல ஃபஸ்ட்டு. யோவான் நற்செய்தியில் நம்ம பார்த்தோம்ல 7ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் ஃபஸ்ட்டு சொல்கிறார், நான் வரலப்பா, நீங்கள் போங்க அப்படின்றார். எல்லாம் விளக்கு எடுத்துகிட்டு எருசலேமை நோக்கி போகிறாங்க. உண்மையான உலகின் ஒளி அவங்க முன்னாடி இருக்குதுன்னு தெரிந்தும் தெரியாமலும் அவங்க போயிட்டுருக்காங்க. அதனால தான் 8ஆம் அதிகாரம் 12ல் உலகின் ஒளி நானே என்ன சொல்லுகிறார். பாருங்கள், இந்த கூடார பெருவிழாவில் இவ்வளோ விஷயம் இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் ஆழமான செய்தி பாருங்கள். இதனுள் நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். முதல்ல பழைய ஏற்பாடை முதல் ஏற்பாடு என்று சொல்லுவாங்க. ஏன்னா பழசுனா ஏதோ பழசு முடிஞ்சு போச்சு, அப்போ புதிய ஏற்பாடுனா இதுதான் புதுசு அப்படின்னு இல்லை. அது முதல் ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டை 2ஆம் ஏற்பாடு என்று ஃபாதர் லெக்ரான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எப்பயுமே அதை ஃபஸ்ட்டு டெஸ்டமெண்ட், செகண்ட் டெஸ்டமெண்ட் அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். எனவே கடவுள் அங்கே இஸ்ராயல் மக்களை வழி நடத்த அந்த மேகத்தூண் என்கிற உடனிருப்பு, அந்த சந்திப்பு கூடாரத்தில் கடவுளுடைய பிரசன்னம் இருந்தது போல இங்கு எருசலேமில் இயேசுவின் பிரசன்னம் இருக்கிறது. நான் உங்களுடன் இருக்கிறேன், உங்களுக்காக வந்திருக்கிறேன் என்கிற கடவுளுடைய உடனிருப்பை அழகுற இந்த இடத்துல குறித்து காட்டுவதை நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னும் இந்த செய்தியை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கலாமே. அந்த சந்திப்பு கூடாரம் இறைவனின் பிரசன்னமாக இருந்தது. இங்கு இயேசு வாழும் சந்திப்பு கூடாரமாக மக்கள் மத்தியிலே அவர் உலவி வருகிறார். அதான் பாருங்க, 7வது அதிகாரத்தில் மக்கள் மத்தியில் ஒரு வாழும் சந்திப்பு கூடாரமாக இயேசுவினுடைய பிரசன்னம் நகர்ந்து வருகிறது பாருங்க. ஒரு மொபைல் பேழையாக அவர் அப்படியே நகர்ந்து சுற்றி மக்களிடையே வந்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த சந்திப்பு கூடாரத்தின் உள்ள என்னென்ன விஷயம்லாம் இருந்தது? எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த சந்திப்பு கூடாரத்தில்
அதில் பொன் தூப பீடமும் முழுவதும் பொன் தகடு வேய்ந்த உடன்படிக்கை பேழையும் இருந்தன. அந்த பேழையில் என்னென்ன விஷயம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பாருங்க, அந்த பேழையிலே மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்ஜாடி, ஆரோனின் தளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. என்னென்ன விஷயம் பாருங்க, 3 விஷயம். முதல்ல மன்னா வைக்கப்பட்ட ஜாடி, இன்னொன்று ஆரோனினுடைய கோல், இன்னொன்று கற்பலகைகள். இதில் கூர்ந்து கவனிங்க, கற்பலகைகள் மோசேவுக்கு கடவுள் கொடுத்தது சீனாய் மலையில், அது அந்த பேழையில் இருக்கலாம். மன்னா வைக்கப்பட்ட ஜாடி, கடவுள் உணவை வழங்கினார். எனவே அந்த மன்னாவை வைத்த அந்த பொற்ஜாடியை ஞாபகமாக வச்சிருந்தாங்க. ஆரோனுடைய கோல், இது நம்மளுடைய கவன ஈர்ப்பாக இருக்கு. யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தை சிந்திச்சிட்டு இருக்கிறோம். இயேசுவினுடைய பிரசன்னம் எருசலேம் கூட்டத்தின் நடுவில், அதுக்கு உள்ள வர்ற செய்தியை பார்த்துக்கிட்டே இருங்க. எவ்வளோ தூரம் போகுது பாருங்க. சந்திப்பு கூடாரத்தையும் அதையும் கம்பேர் பண்ணோம். இப்போ கூடாரத்திற்குள்ளே இருக்கிறதும் என்ன வகையில் இயேசுவின் பிரசன்னத்தோடு இணைந்து இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று கற்பலகைகள், இன்னொன்று மன்னா வைக்கப்பட்ட பொற்ஜாடி, மூன்றாவது நம் கவன ஈர்ப்பு. முக்கிய கவன ஈர்ப்பாக அதை நான் சொல்லுவேன், ஆரோனுடைய கோல். ஆரோன் வைத்திருந்த தடியை போயிட்டு எதுங்க இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த உடன்படிக்கை பேழையில் இருக்கணும்? இதுக்கு நீங்கள் எண்ணிக்கை நூல் 16வது 17வது அதிகாரத்தை நீங்கள் படிச்சிருக்கணும். இஸ்ரேல் மக்களில் லேவியர் குலம், குருக்கள் இனம்னு ஒரு சிலரை தனியாக பிரித்து அவங்க பள்ளியிட்டு இருந்தாங்க. மோசேவினுடைய உறவினர் தான் ஆரோன். அப்போ கோராகு என்பவர் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுறார். அவருடைய நண்பர்கள் இருவரை அழைச்சிட்டு போயிட்டு மக்கள் கூட்டத்தின் முன்னே நின்று, என்ன நீங்கள் மட்டும்தான் பலி செலுத்தணுமா? கடவுள் ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கிறார், கடவுள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார், கடவுள் நாங்கள் பலி செலுத்தினாலும் ஏற்றுக்குவார்னு சொல்லி ஒரு ரிவோல்ட்டு கிளப்புறாங்க. எல்லாமே ஒரு பகைமை, ஒரு பொறாமை பாருங்கள், ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. நீங்கள் தான் முக்கியமா கடவுளுக்கு? எல்லாரும் தான்ப்பா கடவுளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடவுள்கிட்ட போய் மோசே பேசுகிறாரு. அப்போ கடவுள் 12 குலங்களில் இருக்கிற ஒவ்வொரு குலத்திலிருந்தும் அவங்களுடைய கோலை எடு என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு கோல். அப்போ ஒவ்வொரு குலத்தில் அவன் கோலில் அவனுடைய பேரை எழுது, அந்த குலத்தினுடைய பேரை எழுது. ஆரோனுடைய குலத்தில் மட்டும் லேவியர் குலம் என்று எழுது என்று கடவுள் சொல்லுகிறார். மோசே கிட்ட பாரு, லேவியர். அதனால தான் அதை நம்ம வாசிக்கிறோம். எண்ணிக்கை நூலில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 17வது அதிகாரம் 3 நான் வாசிக்கிறேன். ஒவ்வொருவரின் பெயரையும் அவன் கோலின் மேல் எழுது, ஆரோன் பெயரை, 3வது வசனம், ஆரோன் பெயரை லேவியின் கோலின் மேல் எழுது. யார் சொல்றா? கடவுள் சொல்றார் மோசே கிட்ட. பிறகு என்ன பண்ணணும்னா, அந்த 12 குலத்தினுடைய கோலையும் எடுத்து, எல்லா கோலையும் ஒன்று சேர்த்து உடன்படிக்கை பேழையினுள்ள போய் வை. சந்திப்பு கூடாரத்தினுள்ள சாயந்தரம் வைக்கிறார். வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் திரும்ப மக்கள் கூட்டமெல்லாம் கூடுறாங்க. மோசே சந்திப்பு கூடாரத்திற்குள்ளே போகிறார். கடவுள் கூப்பிட்றாரு. அவர் உள்ளே போகிறார். உள்ளே போயிட்டு எல்லா கோலையும் எடுக்கிறார். பார்த்தா அதில் வாசிக்கிறோம் பாருங்க, 8வது வசனம். எண்ணிக்கை நூல் 17வது அதிகாரம் 8வது வசனம். மறுநாள் மோசே உடன்படிக்கை கூடாரத்தினுள் சென்றார். லேவி குலத்திற்காக இருந்த ஆரோனின் கோல் துளிர் விட்டிருந்தது. ஆரோனின் கோல் துளிர் விட்டிருந்தது. அது துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை தாங்கி இருந்தது. வெறும் துளிர் விடல, அது துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை தாங்கி இருந்தது. பாருங்க, ஒரு இறந்து போன ஒரு கோல். ஆரோனுடைய கோல் குருத்துவத்தின் அடையாளம். அன்புக்குரியவர்களே, குருக்களை சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. குருத்துவத்தின் மேன்மை உன்னதமானது. அதை நானே கடவுள் இன்னைக்கு எனக்கு வெளிப்படுத்தியதாய் பார்க்கிறேன். ஏன் ஃபாதர்ஸ்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறோம்? ஆரோனின் கோல் மட்டும் தளிர்க்கிறது பாருங்கள். செத்துப்போன ஒரு சாதாரண தடி, ஆனால் அந்த தடி மட்டும் தளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை தாங்கி நின்றது ஓர் இரவில் என்றால்
ஒரு குருவிட்ட நம்ம வாங்குற ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதமாக இருக்காது. இதை நேற்று பிரசங்கம் வச்சு முடித்தேன். ஒரு பொண்ணு ஹாஸ்டலில் படிக்கிற ஒரு பொண்ணு ஃபாதர், என்னை நீங்கள் ஸ்பெஷலாக ஆசீர்வதிங்க ஃபாதர். அது என்னம்மா ஸ்பெஷலாக உனக்கு நீங்கள் தானே ஃபாதர் சொன்னீங்க ஆரோனுடைய கோல். அப்போ உங்கள்கிட்ட இருந்து வாங்குற ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக என் வாழ்க்கையில் பல விஷயங்கள் எனக்கு கிடைக்கும் ஃபாதர். அப்படியா? அப்படின்னா உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் ஆசீர்வாதம் தரேன் என்று சொன்னேன் நான். அன்பிற்குரியவர்களே, பாருங்கள், கடவுள் இங்கே ஆரோனின் கோல் குருத்துவத்தின் அடையாளமாய் இருக்கிறது. ஒரு பக்கம் கற்பலகைகள் சட்டம், இன்னொரு பக்கம் ஆரோனின் கோல் அது குருத்துவம். மூன்றாவது மன்னா வைக்கப்பட்ட ஜாடி நற்கருணை. பாருங்க, அது துளிர்த்து, ஆரோனின் கோல் துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை, அது மட்டுமல்ல, மக்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே அசந்து போறானுங்க. என்னடா அது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ கடவுள் மோசேகிட்ட எல்லா கோலையும் திரும்ப அவனுடைய குளத்தில் கொடுத்துட்டு அவன்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க, ஆரோனுடைய கோலை மட்டும் எடுத்துட்டு வந்து மீண்டும் உடன்படிக்கை பேழை முன் வை என்று சொல்லுகிறார். குருத்துவத்துக்கு அழிவே கிடையாதுங்க, அழிவே கிடையாது. இது அழகா இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஒன்றித்து பார்க்கலாம். யோவான் நற்செய்தியில் 7ஆம் அதிகாரத்தில் கூடார திருவிழாவில் இயேசு போய் கலந்துக்கிறாரு. வரலன்னு சொன்னார், ஆனால் அங்கே போகிறாரு. அங்கே கூடார திருவிழாவில் என்னென்னலாம் நடக்கும்? கடவுளுடைய உடனிருப்பை மக்கள் கொண்டாடினார்கள். இயேசுவினுடைய உடனிருப்பை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அவரை யார் எங்கே, அவர் எங்கே இருக்கிறார், இவரை பற்றி தெரியாதா? சிலர் நல்லவர்னு சொன்னாங்க, சிலர் மக்களை இவர் ஏமாற்றுகிறார்னாங்க. பலவிதமான கருத்துக்கள் மத்தியில் உண்மையாய் அங்கு அந்த கூடார திருவிழாவிலே எருசலேம் மக்கள் கூட்டத்திலே கிறிஸ்துவின் பிரசன்னம் ஒரு நடமாடும் உடன்படிக்கை பேழையாக. அதுவும் எப்படிப்பட்ட பேழை பாருங்க, கற்பலகைகள். நாம் வாசிக்கிறோம், மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், திருச்சட்டத்தை நான் அழிக்க வரவில்லை, நான் அவற்றை நிறைவேற்றவே வந்தேன். ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லாவாக. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10ஆவது அதிகாரம் 4ஆவது வசனத்தில் பவுலடியார் சொல்றாரு, கிறிஸ்துவே திருச்சட்டத்தின் நிறைவு என்று சொல்லுகிறார். அப்ப கற்பலகைகள் அந்த திருச்சட்டத்தின் நிறைவாக, நடமாடும் இறை வாக்காக, வாக்கு மனிதராக இயேசு அழகுற அந்த ஊர்ல மக்கள் கூட்டத்தில் நடந்து போறத மக்கள் கண்டுக்கல. ரெண்டாவது பாருங்க, தனி பெரும் தலைமை குரு. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4:14 மீண்டும் பவுலடியார் அழகாய் சொல்லுகிறார், இயேசுவை நாம வானங்களுக்கு கடந்து சென்ற இறைமகனாகி இயேசுவை தனி பெரும் தலைமை குருவாக நாம் கொண்டிருக்கிறோம். ஒரு உண்மையான குரு, ஆரோனுடைய கோலாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த கோலுக்கு பதிலாக இங்கே சிலுவை, அந்த சிலுவை மீட்பு என்னும் கனிகளை நமக்கு பெற்றுத்தருகிற இந்த அருமையான அருளின் காலத்திலே இயேசு நமக்கு தலைமை குருவாய் இருக்கிறார் என்கிற மாபெரும் கருத்தை அந்த மக்கள் புரிஞ்சுக்கல. ஆனால் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிறோம். 2000 வருடங்கள் கழித்து, இயேசுவனுடைய பிரசன்னம் அந்த கூடார திருவிழாவிலே சட்டத்தை நிறைவேற்றுகிற அன்பாக அவர் அங்கே நடமாடும் உடன்படிக்கை பேழையாக வருகிறார். அதே போல தலைமை குருவாக இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, யோவான் நற்செய்தி 6:51 அவர் சொல்லுகிறார், இதோ விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, அந்த மன்னாவினுடைய பொற்ஜாடி. இது மூன்றும் இயேசு கிறிஸ்துவில் நிறைவு பெறுகின்றன. இதான் பாருங்க. அப்ப இயேசுவினுடைய பிரசன்னம், உடனிருப்பு நமக்கு உணர்த்தும் மிக முக்கியமான செய்தி பாருங்க. எல்லாவற்றையும் நிறைவாக்கி நற்கருணையாக ஒரு தனிப்பெரும் தலைமை குருவாக, திருச்சட்டத்தின் நிறைவாக நம்முன் இயேசு இருக்கிறார். அதனால்தான் நாம் அழகுற நேற்றைய தினம் திருப்பாடலிலே 34ஆம் அதிகாரம் 16வது திருவசனத்தில் நாம் வாசித்தோம், உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பு தந்தை இறைவா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த கூடார பெருவிழாவிலே எருசலேமிலே நீர் நடமாடினீர், உம்மை பற்றியெல்லாம் மக்கள் பேசினார்கள், இவற்றை தான் நாங்கள் படிக்கிறோம். ஆனால் உமது பிரசன்னம்
அந்த கூடார பெருவிழாவோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்கிற போது அது எவ்வளவு ஆழமான செய்தியை தாங்கி வருகிறது. ஆண்டவரை, சட்டங்களின் நிறைவாய் நீர் இருக்கிறீர் அப்பா. தனிப்பெரும் தலைமை குருவாக, எங்களது பலவீனங்களை எல்லாம் அறிந்து புரிந்து கொள்ளுகிற தலைமை குருவாக நீர் இருக்கிறீர். அதைவிட மேலாக வாழும் நற்கருணையாக ஆண்டவரே உமது உடலையே தந்தீரப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருளின் காலத்திலே அப்பா, உம்மை நோக்கி வருகிற எங்கள் இதயங்கள் அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கை பாடம் என்னாலும் எங்களோடு இருக்கிற உமது உடனிருப்பு. ஆண்டவரே, எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. நீங்கள் எங்களோட இருக்கிறீங்கிறத அனுபவிக்கவும் அறிந்து கொள்ளவும் அவற்றை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் மாற்றும். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.